ஜோதி, எப்படியா? உனக்கு என்ன தாண்டி வேணும்? இன்னும் பாருடி, அந்த 10 ரூபா கண்ணாடி கட்டு பாருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அஞ்சலி கேட்குற மாதிரி அந்த படத்தில் என்ன முழுசாக பாரு. முழுசாக பார்த்துட்டே எனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டேன். இருந்தாலும் நானும் நீயும் கட்டிக்கிட்டு வாயணும்டி. இஷ்டப்பட்டு வாயணும், கஷ்டப்பட்டு வாயக்கூடாது. எப்படியா? நல்ல மாதிரியா எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றாங்களா? நான் பிறந்தேன்னா என் ஊரே சொல்லும் உண்மையை என்னன்னு. எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை விட்டு இறந்துட்டாங்களா? இப்போ எங்கள் அப்பனுக்கு கண்ணு கூடயும் போயிடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு பாருல. ஆனால் நான் எங்கே போகிறதுன்னு தெரிலடி. நான் வந்துடுவேன் மதுரைக்கு, ஃபஸ்ட்டே வந்துட்டேன், ஆல்ரெடி வந்துட்டேன். திரும்பியும் வந்து அட்ரஸ் தெரியாமல் போகிறதுக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடும். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னை யாரும் அடிக்க வேணாம், உதைக்க வேணாம், கொத்த வேணாம், கொல்ல வேணாம், நானே செத்துருவேன். நல்லா சிரிச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறியா? ஏதோ ஒரு புராண கதையா, ராமாயண கதையா, எங்கள் அம்மா நிறையா கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்கிற கதையெல்லாம் உண்மைன்னு நினச்சி நான் பிறந்து வளர்ந்தேனா எனக்கு தெரியாது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வரம் வாங்கிட்டு தான் என்னை பெற்றாங்க. ஐ மீன், நித்யானந்தா மாதிரி என்னை சொல்ல தெரியாது. ஆனால் அவனும் என் அண்ணன் தம்பி, அந்த லெவலில் தான் நான். என்னோட பெரியவன் அவன் நித்யானந்தா. அவனே என்கரேஜ் பண்ணிக்கிட்டானா, ஈஸி பண்ணிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி. நான் அந்த அளவுக்கு நான் பண்ணல. எப்போ சிவனை நான் பண்ணேன், சரியா? ஆனால் எனக்குள்ள 1 2 இல்லை, ஒரு 1000மா, 1,00,000த்துக்கு மேலே போகும். அத்தனையும் நான் தான்ற மாதிரி. ஈடு யாரும் இல்லை எனக்கு, ஈடு யாரும் இல்லை. வெறும் கஷ்டம், கண்ணீர், அவமானம், துக்கம், துயரம், அது எல்லாமே எனக்குள்ள